நமக்கு நமக்கு அனைத்து சாமிகளுக்கும் ஒவ்வொரு சாமிக்காக வரிசையாக மகாபூராக நடைபெற்று நிறைவாக அங்காள பரமேஸ்வரிக்கு நடைபெற்றிருக்கின்றதால் எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். அன்னை அங்காள பரமேஸ்வரி திருவள்ளாறு நம்முடைய அன்னை அங்காள அம்மன் அருள்குருநாதருடைய திருவருள் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்ற நேரத்தில் பிரார்த்தனை செய்து நல்ல மழை பெய்ய வேண்டும், நாடு நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு பொருளையாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம்
பரிந்தருள் போற்றி வாழ்க உலகம் வரமருள் போற்றி வாழ்வை தந்தருள் போற்றி மேன்மை சிறப்பருள் போற்றி நல்ல ஒழுக்கம் நல்குவாய் போற்றி கல்வியும் செல்வமும் சேர்த்தருள் போற்றி குறிப்பவர் வினைத்தொடர் கொலைத்தருள் போற்றி வாழ்க உலகம் வரமருள் போற்றி வாழ்வை தந்தருள் போற்றி தந்தருள் போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி அங்காள பரமேஸ்வரி அன்னையே போற்றி போற்றி நிறைவாக கூட்டு பிரார்த்தனை வேற ஒன்றும் இல்லை. வருடவாரம் கூப்பிடுறது எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளி கூப்பிடுற மாதிரி வருடவாரம் வரைக்கும் சாதாரண காரியம் கிடையாது. வருடம் இல்லாம பசுமாடு பால் கறக்கு பசுவென்று படி தடுத்து கொடுப்பார். வேதி செய்யும் வேதியர்கள் கற்பை புல்லில் வரைக்கிறார். காப்பை கௌதாரி என்ன எல்லாமே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எதிராக பழையினா நீங்க பாருங்க ஒரு செடி இருக்குது அன்னையே அனைவரைய செய்வாயே படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மதேவனே காக்கும் தொழில் செய்கின்ற கருணை வடிவே கருணாகரனே இன்னையும் அன்னையும் அகத்தை பெருமானே அனைவரைய செய்வாயே சக்தி ரொம்ப அதிகம். இடத்துல பார்த்து 3 பேர் சேர்ந்து சொன்னா ஒருத்தர் சொன்னா 100 பேர் சொன்னா எவ்வளவோ 1000 அது போல அம்பாளுடைய திருநாமத்தினாலே எல்லாரும் மனித வேண்டிக் கொள்ளுங்கள். அங்காள பரமேஸ்வரியுடைய பெருங்கருணை எல்லோருக்கும் கிடைக்கும் சொல்லும் விரைவாக கலசம் எல்லாம் அபிஷேகம் எல்லாரும் பார்க்க என்ன அதனால கோயில் ஒன்று எல்லாருமே நல்லா பாருங்க. நீங்க முன்னாடி நின்னா வரைக்கும் அதனால வருகின்றது புத்தம் போட்டாங்க சொன்னாங்க. இந்த கல்வி கோயிலிருந்து குண்டத்தை வரைக்கும் ஒரு சீட் ஒன்று போடணும். ஆனா அது கூட தடை சொல்லலாம் செய்ய வைக்கணும். அப்பா தான் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிலா இருக்கு, மக்கள் சிரமமா இருக்குது, அந்த படிக்கிட்டே ரொம்ப சூடா இருக்குனாங்க. அங்கிருந்து அந்த குண்டத்தை வரைக்கும் போடலாம். ரொம்ப நாள் இருக்கும். அது எப்ப அம்பாளுக்கு தெரியாது. நம்ம சொல்லலாம் செய்யறது. அதனால கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குது. எல்லாருடைய கண்ணு என்னடா இருக்கு, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனா அந்த அம்பாள் பார்க்கணும், அந்த அபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒருத்தர் எல்லாரும். ஆனா எல்லாருக்கும் பாக்குற மாதிரி யார் பண்ணணும் இருக்கிறதா வெளியில தான் பண்ண முடியும். எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த தலையிட்டா தெரியாத கீழே உட்காந்து எல்லாருக்கும் எந்த தொழில் இல்லாம இருந்து போறப்ப சாமி கொடுத்தா அந்த சுழற்சியில் ஆடும். நெற்றியில் ஆரம்பிச்சு சாப்பிட்டா வயிறு நிறைய மாதிரி நம்ம காமாட்சி ஆரம்பிச்சது கர்நாடக கோயில் போனா நிறைவாக போகும். சாப்பிட்டு அருள்வாங்க சொல்லுவார் எல்லாம் நிறைவாக. அதனால எல்லாரும் அமைதியாக இருந்து அன்னையர்களும் விடுவரும் போன 20ஆம் தேதி சாமிக்கு 55 அவதாரமாக யாருமே வர முடியும். முதல்ல அம்மா அவங்களுக்கு கடவுள் போய் ஒரு குழந்தைய சாமி போய் வீட்டுல போய் விட்டே வரல. இவரு வரல, யார் வரல. இப்போ ஏதாவது ஒரு நாள் சேர்த்து வரல, ஒவ்வொரு நாள் சேர்த்து பௌர்ணமி வருது, சாமி ஜெயந்திலா வருது, குரு பூஜை வருது, சனி பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி வருது, சித்ரா பௌர்ணமி இத்தனை வந்தா இவரு வரவே இவரு ஆளும் வரவே நீங்க அடைய மாட்டோம். எங்க மற்றோட போடுறது என்னது என்னென்ன
நான் சித்தா போறி மதுரை அண்ணா மதுரை சொன்னா தான் நடக்கும். அது மாதிரி நடக்கும். ஆனா யார் வரவேற்க யார் எதுவும் நமக்கே கிடையாது. 100% எல்லாம் நினைச்சுட்டாங்க 15 நோ இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நடத்துல அங்காள சொல்லிட்டு தைரியமா சொல்லிட்டு நடந்து ஒரு ஒவ்வொன்றும் அங்காள யாரும் எங்கே கூடாது. நல்லது கெட்டது எல்லாம் அதுதான் இத்தனையும் பண்ணிட்டு பல பேரு சாமியை குறைவா சொன்னார். நீ எங்கேயும் கையேந்தி கூடாதுன்னா நான் தேடி கொடுப்பேன்னு சொன்னார். 2 வருஷம் தான். ஆனா பல கஷ்டம் எல்லாம் மதுரை சைடு போய் 50,000 கேட்கலாமா, இல்ல வள்ளியம்மாட்ட ஒரு கேட்கலாமா, இல்ல பாரதி கேட்கலாம். வள்ளியம்மா வந்து 1 வருஷம் தான், மலேசியா 1 வருஷம் தான், 40 வருஷம் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. ஆனா அவ எனக்கு சொன்ன வார்த்தை சாமி சொன்னது, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல எதையும் கேட்காத நான் பார்த்து சொன்னேன். அதே மாதிரி நான் உட்காரும் போது பல கஷ்டம் எப்பதான் நடத்துவது என்னதான் பண்றது, இன்னொரு வேலையை எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு பண்ண முடியுமா. அன்னைக்கு 6 மாசம் படாத பாடு, அதுக்கு 6 மாசம் நான் சொல்ற உண்மையை இன்னோவா சாமிக்கார வச்சு கூட கடன் வாங்கி கொடுத்துடலாம் அந்த நிலையில தான் போனோம். ஆனா அம்மா என்னமா நான் போய் சொன்னேன் எனக்கு தான் கஷ்டம் வந்து யாரும் சொல்லுவாங்க போய் கண்ண போயிட்டு சாமிக்கு அம்பாடி கொடுத்துருவேன். காலையில் சொல்லுவேன், நைட் 12 மணிக்கு போய் சொல்லுவேன், வெளியே காலையில் என்னமா ஒரு நாள் எனக்கு பிரச்சனை ஒரே நாள் தான் வரும். பிரச்சனை நிறைய எனக்கு வரும். எது வந்தாலும் எனக்கு கூடுதலாக பிரச்சனை வருவான். என்ன செய்வீங்களா கூடுதலாக பிரச்சனை வருவான். வெளியே பண்ணாமல் இங்கே பண்ணுவாங்க. இது எனக்கு மட்டும் கூடாதுமே நடக்கும். சாமி விவாதம் அங்க பேசிட்டு இருப்பாங்க. சாமி இப்ப நாளே ஏமாத்துறோம். இந்த சாமிமா ஆசா வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். கடவுளுக்கு சிவனுக்கே நடந்துச்சு. நமக்கு என்ன அதெல்லாம் நான் கண்டிப்பா என்னையும் கண்டுக்கல. 2 வருஷம் நான் சொல்ல பாருங்க. நான் 2 வருஷம் முன்னாடி 2 மாசம் மனவேதனை கொட்டி தீர்த்தேன். கடல் மாதிரி 20 பேருக்கு கேட்டு சரியா சொல்லிட்டேன். இல்ல சாமி வாங்கி நான் போட்டேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே அவங்க வீட்டுக்கு போறதவங்க சரி அது மதுரைக்கேஸ்வர சாமி பார்த்துவாரு. எதையும் யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அம்பாள் சொல்ல நான் முடிச்சுட்டு தீபாவளி பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் சொல்ல வைக்கிறாரு என்னென்னலாம் நடக்குது. அதனால நான் 100% அங்காள சாமி தான் நம்புறேன். யாரையும் நம்புறேன். அவங்க சொன்னது மட்டும் தான் நம்புறேன். ஏன்னா இவங்க நம்ப முடியாது. மனிதன் மனம் எப்படின்னா குறைஞ்ச முடியும் பார்ப்போம். அதாவது காத்துக்காட்டு மனசு கதையை தாக்கி போயிடுவான். இங்க இருக்கா திடீர்னு வடநாட்டுக்கு போகும் வெளிநாட்டுக்கு போகும். அதனால முதல் பரவாயில்ல அங்காளம் சாமி கொடுத்து அவங்க என்ன பண்றாங்களோ அது வரைக்கும் நம்ம பண்ணல. என்ன சொல்றாங்களோ நீங்களா 2 வருஷம் அவங்க சொன்னதை மட்டும் கேட்டேன். ஒரு இடத்துல நெருடெல்லாம் வருமா சிக்கெல்லாம் வந்துச்சு. இந்த சூரியன் கிட்ட பணி போல இருந்தா நெருப்பு சாப்பிடாத எல்லாம் போயிடுச்சு. வந்ததெல்லாம் என்னென்னலாம் வந்துச்சு அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்ததால பாருங்க நம்மள வேண்டுதல் பண்ணும்போது கூட சூரியன் வந்த கொஞ்சம் மாறு மாதிரி பாருங்க திரும்பி பாருங்க உண்மையா பண்ணா எல்லாமே நடக்கும். அதனால இந்த வேண்டுதல் நீங்க 100% அங்காள பரமேஸ்வரன் கேளுங்க. அவன் என்ன வேணாலும் கொடுப்பான், எதை வேணாலும் கொடுப்பான். அத்தனை பராசக்தி எனக்கு கொடுத்த ஒரே வார்த்தை 100 இல்லை எல்லாருமே கேட்பாங்க. எல்லாமே கேட்பது என்ன வேண்டா கேட்டிருந்தாங்க. நான் இது கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க ஒன்று கவலைப்பட வேண்டியதுல வந்தவங்க எல்லாம் மனதார 100% நான் சொல்றேன். 1% நேற்று கூட ரொம்ப நல்லா கேளுங்க. பையன் போன் எடுத்து என்னன்னா நான் 100% யாருக்கு என்ன வேலை இருக்கோ செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா கொஞ்சம் மாறி ஒரு அம்மா வந்து மம்மையை கேட்டு நான் பையனுக்கு சொன்னேன், தம்பி ஒரு 7 பம்பை ரெடியா 16 பம்பை பணத்து ரெடியா இருக்கு. அது பையன் வந்துட்டு பம்பை எடுத்து உடச்சு 3 பம்பை பண்ணிட்டாங்க. அங்க ஒரு பம்பைக்கு 2 பம்பை ஒரு பூஜைக்கு 2 பம்பை வேணும்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி சொல்லிருச்சு. இந்த பையனுக்கு போன் எடுத்து வந்துட்டாரு. நான் ரெடி பண்ணி ஆள் நைட்டோட நைட்டா. ஆனா என் மனசுல வேண்டியது சாமி சொன்னா நம்ம கோயிலுக்கு சேர்ந்து நடக்கும்போது வெளியே நம்ம வந்து யாரும் போகக்கூடாது. அது சித்திர போட்டு அவ்வளவுதான் குழந்தை கட்டிடுவாரு. நானும் அம்மா கிட்டியா சொல்லி மாத்திக்கிறேன். கஷ்டப்பட முடியல 10 மணி வரைக்கும் முடியல. மம்மை இல்லாம அந்த குழந்தை மம்மை கட்டிட்டான். மம்மை மைனை கட்டி ரெடியாகி 3 பக்கம் ரெடியாகி ஒரு பொண்ணைங்க போற நேரத்துல ஒரு போன் வந்துச்சு. எனக்கு முன்னாடி ரெடியாகி மம்மைக்கு போறது அவங்க நடத்து சாமி மாதிரி பூஜைக்கு போறேன்னு சாமி போகிறாரு. ரொம்ப சந்தோஷமா போகுது. ஏன்னா நான் எங்கிட்ட சாமி சொன்ன வார்த்தை நம்ம கோயில் நடக்கும்போது சித்ராபுரம் யாரும் ஒரு குழந்தை வெளியே வர எல்லாம் இங்க இருக்கும். அந்த வேலையை அந்த நேரத்தில் நம்ம மையம் போயிட்டா இந்த குழந்தைகளை இல்லைன்னா 4 பேர் இங்க போயிட்டு இன்னொரு இடத்துல நடக்கும் சேர்ந்து. அதனால நடத்துவது நடத்தி வைத்து அங்காள உங்களுக்கு எந்த கஷ்டம் வருதோ என்ன பண்ண வேண்டாம். அந்த சமாதி குரு பெயர் எல்லாம் சொல்லுங்க. அது எல்லாரும் நீங்க சொல்ல வேண்டிய கஷ்டப்பட்டு அந்த கழுதி அது முன்னாடி இருந்தா அது காட்டி கொடுத்தார். அந்த வேலைதான் நான் அப்படியே தோசை சொல்ற மாதிரி திரும்பி போட்டு வேலை அது திரும்ப தெரியும். அது மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் நாளைக்கு எத்தனை
தேடி கொடுத்த அந்த சக்தி நமக்கும் கொடுக்கும். அதனால எல்லாமே கொள்ளுங்கள். அந்த வேண்டிய வரத்தை தெரிவிக்கிற அங்காள பரமேஸ்வரி நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் நான் மைக்கே பாடல் பாடி ஏதாவது பண்ணிருக்கேன். டேரக்டா நான் இல்லையே அவரு இவரு அவரு. அதனால எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ஏதாவது பண்ணா எல்லாத்தையும் போட்டு வளர்த்துருவேன் தைரியமா. பாடம் தான் எனக்கு ஒண்ணு இல்லை. அப்ப என்ன இப்ப மக்கள் எல்லாம் சின்ன பையனை வச்சு பாடப்படுத்தீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் ஆயிரத்தி தான் சொல்லுவாங்க. இந்த குழந்தையை நீங்க பாடப்படுத்திருக்கீங்களா? அதனால அம்பாள் பராசக்தியினுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டுவது கண்டிப்பாக என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக அங்காளனுடைய திருவருள் குருநாளுடைய குருவருள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் அறிவார்கள். ஆத்தானிகள் அபிராமணியே அடலா பூஜாரை மாதுளம்பூர் இனத்தாரை துயரங்க தாத்தாரை கைகையில் பாசாவதும் கடவுள் சேர்த்தாரை உட்கடியை தொழுவார்க்கு ஒரு
Yeah.